ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதே, முயலாவிட்டால் உனக்கே எழுதுகிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் பார்த்தா வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க. அதாவது 3 கவர்மெண்ட் ஜாபோட கம்பேரிஷன் தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் ஜாப். இந்த ஜாப்ல என்ன மாதிரியான ஜாப் வந்து ட்ரை பண்ணலாம், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணி வந்து கேட்குறாங்க. இல்லை நாங்கள் 3க்கும் ஒரே டைம்ல வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, அந்த மாதிரி கூட வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 3 ஜாபையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க, எதோட சிலபஸ் எப்படி இருக்கும், நம்ம எதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப் போகணும், ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும், இல்லை கிளர்க் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்கில் போகணும். எந்த எலிஜிபிள் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. பட் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எஸ்எஸ்சி, அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப், அது மட்டும் இல்லாமல் ரயில்வே, இந்த 3 ஜாபையும் கம்பேர் பண்ணி எதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும், எதில் என்ன மாதிரியான போஸ்ட் இருக்கு உங்களுக்கு, அதோட எலிஜிபிளா எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, அது மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாம் எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கிராக் பண்ண முடியும், இல்லை ஒரே டைம்ல இந்த 3 எக்ஸாமுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு டிகிரி முடிச்சிட்டோம், இல்லை 10th 12th பேஸ்ல இந்த மாதிரியான ஜாப்லாம் ட்ரை பண்ணணும், நான் எஸ்எஸ்சி போகலாமா, இல்லை ரயில்வே போகலாமா, இல்லை இந்த எக்ஸாம்ஸ் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கெரியர் கொடுத்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 3 ஜாபோட கம்பேரிஷன் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், இல்லை கவர்மெண்ட்லேயே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேகன்சியை டைரக்டா ஃபில் பண்ணாம இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் மூலியமா தான் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது கீழே நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 10th பேஸ்ல வந்து வேகன்சி வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு. 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து MTS மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா CHSR கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல், அந்த மாதிரியான ஜாப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லாக இருந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர்ல குரூப் C குரூப் D எக்ஸாமுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ரெலவெண்டான டிகிரி, முக்கியமாக இந்த ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இன்ஜினியரிங் கூட நான் படிக்கலாம், நான் டிப்ளமோ தான் படிச்சிருக்கேன், நான் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணலாம். பட் எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை பார்த்தா ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் 3 டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இன்ஜினியரிங் அப்ளை பண்ற போஸ்ட்டுக்கு நீங்களும் அப்ளை பண்ணலாம். அதுல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. எஸ்எஸ்சி கீழே வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம். ஸோ அதனால நிறைய டிபார்ட்மெண்ட் வரனால பட் அப்ளை பண்றதுக்கு எஸ்எஸ்சி ஜேஇக்கான எலிஜிபிள் அப்படின்னா இன்ஜினியரிங்ல ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இல்லை டிப்ளமோ ஹோல்டர்ல இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பொறுத்து இப்போ டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்படின்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங், +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங், இல்லை நீங்கள் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா CGL அப்படிம்பாங்க, அதாவது கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிம்பாங்க. இது டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த. அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜாப் உங்களுக்கு. இந்த ரயில்வே ஜாப்லேயே வந்து பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க வந்து பார்த்தா 10th மட்டும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் D ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நான் +2 முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் NTPC வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். NTPC அப்படின்னா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து பார்த்தா +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. முக்கியமாக ட்ரெயின் கிளர்க்கு, இல்லை ஜூனியர் லெவலில் வந்து பார்த்தோம்னா ஒரு டைப்பிஸ்ட் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ என்ன படிச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. NTPC பொறுத்தவரை +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ குரூப் D 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் குரூப் Dக்கு வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. முக்கியமாக வெயிட் லிஃப்டிங் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் உங்களுக்கு. வெயிட் லிஃப்டிங் அப்படின்னா குறிப்பிட்ட கிலோ வெயிட்டை குறிப்பிட்ட மீட்டர் கீழே வைக்காம கொண்டு போகணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா மென்ஸ்க்கு தனியாக ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுவாங்க, விமன்ஸ்க்கு தனியாக ஒரு ரூல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா குரூப் D ட்ரை பண்ணலாம். பட் குரூப் D பொறுத்தவரை பார்த்தா ரொம்ப அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங் தான் போடுவாங்க உங்களுக்கு. முக்கியமாக இந்த ட்ரக் மெயின்டெனன்ஸ் பண்றது இந்த மாதிரி வந்து பார்த்தா ரொம்ப அசிஸ்டன்ட் லெவலில் தான் போடுவாங்க உங்களுக்கு. கார்டனர், பியூனு இந்த மாதிரி தான் போடுவாங்க. பட் அந்த வேலையை எனக்கு ஓகே அப்படின்னா 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் D வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ப்ளஸ் டூ முடிச்சவங்க என்டிபிசிக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா என்டிபிசிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் ரயில்வேல வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. நிறைய பேருக்கு இந்த வேகன்சி பற்றி தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தா நிறைய பேர் பார்த்துட்டு இது இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான வேகன்சி அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் இந்த பொறுத்தவரை மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கு. ஒன்று ஜூனியர் இன்ஜினியர், அப்புறம் அதுவே ஐடி ஆஃபீஸர், சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க, டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஐடி ஆஃபீஸருக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். சிஎம்ஏ போஸ்டிங்க்கு பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிளஸ் 55% மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டிஎம்எஸ் போஸ்டிங்க்கும் ஜேஇ போஸ்டிங்க்கும் டைரக்டா டிப்ளமோல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சொல்ல போனா வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் இல்லை. இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தா இன்ஜினியரிங்ல நீங்க ஒருவேளை சிஎஸ்சி இல்லைன்னா ஐடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ண முடியும். அப்பயே வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ண முடியாது, ஐடி ஆஃபீஸருக்கு டைரக்டா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாம ரயில்வேல வந்து பார்த்தோம்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்ல இருந்து வந்து பார்த்தோம்னா எஸ்ஐக்கான வேகன்சி, கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு வேகன்சி இருக்கிறதே தெரியதில்லை. இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கான்ஸ்டபிள் கூட அப்படின்னா தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல போய் ட்ரை பண்ணுவாங்க. இதுவே எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா இதே தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ்ல தமிழ்நாடு பேஸ் பண்ண எஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நீங்க அந்த எக்ஸாம்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்க. இதுலேயே வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் இருக்கும், பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும், ஒரே ஒரு ஆன்லைன் பேஸ் டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்றது டைரக்டா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு கண்டக்ட் பண்றதுல ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லயும் போடுவாங்க, ரயில்வே ப்ரொடக்ஷனோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லயும் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கன்வீனியன்ட்டான ஒர்க் தான் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா எஸ்எஸ்சிலே ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா இதுலேயே வந்து பார்த்தா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேயே வந்து பார்த்தோம்னா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. பட் இதெல்லாம் எங்க போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தியா திபுத்தி, அந்த மாதிரிலாம் நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு உங்களுக்கு. பிஎஸ்எஃப் சொல்லுவாங்க, எஸ்எஸ்பி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சில ஏற்கனவே நிறைய போஸ்டிங் வந்து பார்த்தோம். இந்த 2 போஸ்டிங் நம்ம வந்து விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரியான போஸ்டிங்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கான எலிஜிபிள் கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருந்தா போதும் உங்களுக்கு. எஸ்ஐக்கு வந்து பார்த்தா டிகிரி முடிச்சிருந்தா போதும், எனி டிகிரி. இதே மாதிரி தான் கான்ஸ்டபிளுக்கு 10th முடிச்சிருந்தா போதும், எஸ்ஐக்கு எனி டிகிரி உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா எலிஜிபிளா வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு பொறுத்தவரையும் பார்த்தோம்னா 10th பேஸ்ல 12th பேஸ்ல இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு. டிப்ளமோ முடிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான வேகன்சி இருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி தான் எஸ்எஸ்சி பொறுத்தவரை பார்த்தா 10th பேஸ்ல 12th பேஸ்ல உங்களுக்கு டைப்பிங் தெரியும் அப்படின்னா அதுக்கு தனியா வேகன்சி, பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட்லாம் உங்களால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இந்த மாதிரி உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா பேங்க் ஜாப் பொறுத்தவரை பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனே, அதாவது நீங்க பேங்க் ஜாப் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி ரயில்வே மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்க 10th முடிச்சா ட்ரை பண்ணலாம், 12th முடிச்சா ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. பேங்க் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா எனி டிகிரி கொண்டு ட்ரை பண்ணலாம். பட் மினிமம் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளர்க்கான வேகன்சி வருது, பிஓக்கான வேகன்சி வருது, எஸ்ஓக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. ஸோ கிளர்க் பிஓ பொறுத்தவரை எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் உங்களுக்கு. இதுலேயே நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஐபிபிஎஸ் இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம், முக்கியமாக கனரா பேங்க், ஐஓபி, இந்தியன் பேங்க் இதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம சிட்டிஸ்ல அங்கங்க வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட 10லேருந்து 20 பேங்க் அவங்களோட வேகன்சி வந்து பார்த்தா டைரக்டா எக்ஸாம் வைக்கணும். இந்த மாதிரிலாம் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் மூலியமா வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி ரூரல் ஏரியா இருக்குல்ல அந்த பேங்க்கான வேகன்சி உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு கிராம பேங்க் சொல்லலாம், கர்நாடகா கிராம பேங்க் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான பேங்க்லாம் வந்து நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா ஃபுல்லா பிரான்ச் இருக்கு, அப்ராட் கண்ட்ரீஸ்ல கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது 3மே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான வேகன்சி வந்து தனித்தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. பட் நேம் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஐபிபிஎஸ்ல டைரக்டா கிளர்க் அப்படிம்பாங்க, ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பில கிளர்க்கு பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. இதுவே எஸ்பிஐல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க எதுக்கு ட்ரை பண்றீங்களோ அதுக்கு வந்து நேம் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் கிளர்க் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவல் போஸ்டிங் உங்களுக்கு. இதுவே பிஓ, எஸ்ஓ அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. எஸ்ஓ அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், நீங்க என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டான ஒர்க் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி சிலபஸ் வந்து பார்த்தா நீங்க என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேங்க் பொறுத்தவரை பிகினர்ஸா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்றது அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரியான 3 எக்ஸாம் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதோட சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எது ரெலவெண்டா இருக்கும், எந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஈஸியான எக்ஸாம் பெஸ்டா இருக்கும், இல்லை 3 ஜாப்க்கு நம்ம ஒரே டைம்ல ட்ரை பண்ணலாமா, அதை பத்தி ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கே வந்து கிடைச்சிடும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ்சி எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ரயில்வே, அடுத்து வந்து பார்த்தா பேங்க் ஜாப் எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தா காமனான எக்ஸாம்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர், ரயில்வேல ஜூனியர் இன்ஜினியர், இது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு உங்களுக்கு. பேங்க்ல வந்து பார்த்தா எஸ்ஓ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர், இதெல்லாம் வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் உங்களுக்கு. டெக்னிக்கல் பொறுத்தவரைக்கும் பார்த்தா நீங்க என்ன மாதிரியான ஜாப்க்கு போறீங்க, முக்கியமா வந்து பார்த்தா என்ன முடிச்சிங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டினுக்கு அதிக பீரியட் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்து ஜென்ரலா மட்டும் வந்து பார்க்கலாம். இப்போ ஜென்ரலா வந்து பார்த்தா எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எம்டிஎஸ், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எடுத்துக்கலாம். இதுவே ரயில்வே பொறுத்தவரைக்கும் என்டிபிசி, குரூப் டி, இல்லை எஸ்ஐ கான்ஸ்டபிள் கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுல வந்து பார்த்தோம்னா எஸ்ஐ பொறுத்தவரைக்கும் பார்த்தா இது சிபிஓ எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்எஸ்சியில். இதுவே கான்ஸ்டபிள் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஜிடி கான்ஸ்டபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேங்க் பொறுத்தவரைக்கும் கிளர்க் பிஓ வந்து நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக 10th முடிச்சவங்கன்னா 10th எந்த முடிச்சவங்கனாலும் ட்ரை பண்ணலாம். +2ல எந்த குரூப் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணலாம். டிகிரினா எந்த ஒரு டிகிரி முடிச்சவங்கனாலும் ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி நினைச்சவங்க தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட சிலபஸ்ல எது ரெலவெண்டா இருக்கும், முதல்ல காமனான டாபிக்ல இருந்து என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தா 3க்குமே வந்து பார்த்தா இந்த ரீசனிங் டாபிக் கண்டிப்பா வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூட் டாபிக் கன்ஃபார்மாக வரும் உங்களுக்கு. ஜெனரல் அவேர்னஸ் டாபிக் வந்து கன்ஃபார்மாக கொஸ்டின் வந்து கேட்பாங்க. பட் நேம் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஆப்டிடியூட் வந்து பார்த்தா ரயில்வேல வந்து பார்த்தா மேத்ஸ் அப்படிம்பாங்க. இதுவே வந்து பார்த்தா பேங்க்ல வந்து பார்த்தா ரீசனிங் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸாம் ட்ரை பண்றீங்களோ அதை பத்தி நேம் வைஸா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, இப்போ 10th பேஸ்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ரீசனிங் டாபிக். இதுவே 12th பேஸ்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும். இதுவே டிகிரி பேஸ்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் ரொம்ப டஃபா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றது அதிகமா இருப்பாங்க. சேலரி சூப்பரான சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணீங்களோ அதை பொறுத்து அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கண்டிப்பா வந்து உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த 3 டாபிக் வந்து பார்த்தா ரீசனிங், ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், இது 3மே கம்பல்சரியா இந்த 3 எக்ஸாமுக்குமே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு வந்து ஒரே டைம்ல நிறைய எக்ஸாம் ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்காக இந்த 3 டாபிக் மட்டும் படிச்சுட்டு 3 எக்ஸாமும் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு பார்த்தா இந்த எஸ்எஸ்சி பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரும் உங்களுக்கு. ரயில்வேல வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் வரும் உங்களுக்கு. பட் பேங்க்ல வந்து பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் வராது உங்களுக்கு. அதுக்கு பதிலாக பேங்க்ல வந்து பார்த்தா இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின், பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின் சொல்லுவாங்க. பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இல்லை ஃபினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரியான டாபிக் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. எஸ்எஸ்சில வந்து பார்த்தா இங்கிலீஷ் ரெலவெண்டான டாபிக் வரும் உங்களுக்கு. ரயில்வேல ஏதாவது ஒரு சில எக்ஸாம்ல இங்கிலீஷ் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய எக்ஸாம்ல இங்கிலீஷ் வராது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த 3 டாபிக் வந்து பார்த்தா கன்ஃபார்மா 3 எக்ஸாமுக்கும் வருது உங்களுக்கு. நீங்க ஜென்ரலா வந்து பார்த்தா ஒரு எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்போ இல்லை 10th பேஸ்ல 12th பேஸ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த 3 டாபிக்கும் எல்லா எக்ஸாம்லயுமே கம்பல்சரியா வரும் உங்களுக்கு. பட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ், பேங்கிங் ரெலவெண்டான கொஸ்டின், கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் கேட்பாங்க. எஸ்எஸ்சி ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா ஜெனரல் சயின்ஸ் அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ எந்த எக்ஸாம் ட்ரை பண்றீங்களோ அதை பொறுத்து எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். பட் எல்லாத்துலயுமே வந்து காமனா இப்போதைக்கு ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படின்னா தெரியும், 4 ஆப்ஷன் கொடுத்து ஒன்று மார்க் பண்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பல்சரி எல்லாத்துலயுமே நெகட்டிவ் மார்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா கம்பல்சரியா எல்லாத்துக்கும் இருக்குது, 3 எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கும், எது படிச்சா நான் ஈஸியா கிராக் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே உங்க ஸ்கில், உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல போகணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால படிக்க முடியும் அப்படின்னா நீங்க எல்லா எக்ஸாமும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேங்க் ஜாப் ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எஸ்எஸ்சி ட்ரை பண்றாங்க, எஸ்எஸ்சி ட்ரை பண்றாங்க, ரயில்வே எக்ஸாம் வந்து ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த காமனா 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லா எக்ஸாமையும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வந்து எல்லாமே உங்க ஃபோக்கஸ் பிளஸ் வந்து பார்த்தா உங்க ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாவே காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. ஒரு 1000 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் வந்து பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்றாங்க. இப்போ 10th பேஸ்ல ஒரு ஜாப் வருது அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ டிஎன்பிசில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல குரூப் 1 எலிஜிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் எலிஜிபிள் தான். பட் இதை வந்து பார்த்தா யூஜி முடிச்சவங்க, பிஜி முடிச்சவங்க எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா அந்த அளவுக்கு ஜாப்லெஸ் இருக்கு நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃபோக்கஸ் உங்களோட ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணிட்டு டைம் டேபிள் போட்டு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்ல ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறதால நிறைய மோக் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கிராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எஸ்எஸ்சி சூஸ் பண்ணலாமா இல்லை ரயில்வே சூஸ் பண்ணலாமா இல்லை பேங்க் ஜாப் சூஸ் பண்ணலாமா எது வந்து பார்த்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா வச்சு